ஹலோ வணக்கம். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சாரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தலை நிறைய நீலச்சடை, நல்ல ஒரு கனகாமர பூ வச்சு பிள்ளைக்கு வாசல்ல இருந்து திருநையிலேருந்து தாய் ஸ்லேடில் பிள்ளைக்கு படம் எழுதுறத பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உண்மையிலே இது அந்த காலத்தில் அப்படி தான். திருநையிலேருந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது, ரோட்டில் போகிறவங்கள பார்த்தா இந்த பாட்டி போகிறாங்க, இந்த பெரியம்மா போகிறாங்க, சித்தி போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு பிள்ளை படிக்காளா அப்படின்னு கேட்டுட்டு போகிற காலத்துலேயும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிற காலம். இப்போ பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு காற்றோட்டம்லாம் ஏசி போட்டு உள்ளே வச்சு படிக்கிறது காலமும் உண்டு. சில வீட்டில் டியூஷனுக்கு அனுப்புகிற காலமும் உண்டு. பிள்ளைகளை ரைம்ஸு சொல்லி பாடம் சொல்லி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கேட்டு பெற்றோர்கள் சந்தோஷப்படுற காலங்கள் மிகவும் அந்த காலத்தில் என் பிள்ளை அதை சொல்லிச்சு அப்படிங்க பாட்டி தாத்தா சந்தோஷப்படுற காலம் உண்டு. அப்படி காலங்களும் உண்டு. டியூஷன் படித்து இப்போ நிறைய புக்கை கொடுத்து பிள்ளைங்கள படிங்கங்காங்க. அதுக்கு லைஃபு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு ஸ்லேடு 2 ஒரு நோட்டு ஒரு புக்கு தான் இருக்கும். அந்த உள்ளவங்களும் படிச்சுட்டு நிறைய பேர் டீச்சராக இருந்திருக்காங்க. நிறைய பேர் எத்தனையோ நர்சில் ஆசிரியர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் ஒரு காத்தோட்டமான இடத்துல படிக்க வச்சு, எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லாமல் நல்லா படிக்க வச்சு ஞானத்தை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்ம நல்லா செயல்படணும். அது நல்லது தான். ஆனால் இந்த படத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், நல்லா நீலச்சடை, நல்லா கனகாமரப்பூ. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பின்பக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் நிறைய செடியில் கனகாமரப்பூ, மஞ்சள் கனகாமரம், கத்திரிப்பூ கலரம் கனகாமரம்லாம் போட்டிருப்பாங்க. அது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். அதை பறித்து சாயங்காலமோ காலையிலையோ தலையில் வச்சுட்டு போகிறதுக்கும் ஒரு அழகாக இருக்கும். கதம்பை மாதிரி கட்டிக்கிடுவாங்க, பச்சை இலை வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் இந்த மஞ்சள் கனகாமரம், சிவப்பு கனகாமரம், கொய்யாப்பூவு இதெல்லாம் வச்சு கட்டிட்டு போய் வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது மனமே இல்லாட்டாலும் பச்சை இலை இருந்து மணத்திட்டே இருக்கும் பாருங்க தலையில். அது இருக்கும். கத்திரிப்பூ கலர் பூ தனியாக கட்டி வச்சுருப்பாங்க, மஞ்சள் கலர் பூ. ஆனால் அது ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும் தலையில், அப்புறம் வாடிடும். இருந்தாலும் அந்த பூ வைக்கிற காலம் ஒரு அழகு தான். கொண்டை நிறையா வைக்கிற காலம். இப்போ மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சாலும் மணம்தான். பூ எல்லாமே பூ தான். இதே ஒரு தெய்வ கலாச்சாரமாக நல்லா இருக்கணும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி. பொம்பளைங்களை இப்படி பார்க்குற பொம்பளைங்களெல்லாம் பார்த்தா நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்படி தான் பெண்கள் வாழணும்னு, இப்படித்தான் வாழணும்னு ஒன்று இருக்குது. எப்படி வாழலான்னு கிடையாது, இப்படி தான் வாழணும்னு ஒன்று இருக்குது. இப்படி இருக்கலாம். ஆமாம், பிள்ளைகளை பார்த்துக்கணும். இப்படி திருநையில் இருக்கிற காலம் வந்தால் நல்லா தானே இருக்கும். ஆமாம், இதேமாரி நம்மளும் வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி திறனை வச்சு கட்டுவோம். நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.